ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதத்துக்கான அமாவாசை திதி. இந்த உலகத்துல இறைசக்தி அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் சில வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு அது இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பண கஷ்டம் தீர்வதற்கும் குலதெய்வத்தை நினச்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை திதி அப்படிங்கிறதால உங்கள் வீடு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக நீங்கள் எந்த ஒரு வேலையையும் சிரமப்பட்டு செய்ய வேணாம். எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்து வாங்க வேணாம். உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிண்ணம் முழுக்க தண்ணீர், அதில் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை திதி முடியறதுக்குள்ள நாள் முழுக்க எப்போ வேணாலும் செய்யலாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நாளைய தினம் கண்டிப்பாக விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்க. அதே நேரம் நாளைக்கு முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்கடன் அடைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க. அது போக சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பவுலில் ஒரே ஒரு துண்டு தண்ணியில் மிதக்கிற மாதிரி பட்டையை தூக்கி போட்டுருங்க. அந்த பட்டை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணீரே இருக்கட்டும். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பட்டையோடு இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட எல்லா மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. உதாரணத்துக்கு கிண்ணத்தில் பவுலில் தண்ணி பிடிச்சிருப்பீங்க, அதில் அந்த பட்டையை போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பட்டை துண்டை நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, பவுலில் தண்ணீர், அந்த தண்ணீரை அந்த பட்டையால் எடுத்து எப்படி வீட்டில் மாவிலையால் வீடு ஃபுல்லாக தண்ணீரை தெளிப்பீங்களோ அதே மாதிரி அந்த பட்டையால் வீடு முழுக்க தண்ணீரை தெளித்து விடுங்க. பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், கடன் கஷ்டம், பண கஷ்டம், வீட்டில் வறுமை, அதெல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பணம் உங்களுக்கு சீக்கிரமாக வசியவாகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் செய்யணும். வீடு முழுக்க அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீரை கால் படத்துல விட்டுருங்க. அந்த பட்டை துண்டை மட்டும் உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது சாமி படத்துக்கு பின்னாடி வச்சிடுங்க. பொதுவாகவே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள், வாசனை மிகுந்த பொருட்கள். இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் நாம பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில அமாவாசை வைகாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.